அனைவருக்கும் வணக்கம். ரோஜா சீரியல் ப்ரோமோவ பத்தி பார்க்க போறோங்க. ரோஜா சீரியல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சொத்து விஷயம், கூடிய சீக்கிரமே நம்ப ரோஜாவுக்கு இந்த சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கங்க. இப்போ அந்த சொத்து கைக்கு வரணும்னா ஒரே விஷயம் தாங்க. நம்ம ஞானவேல் எங்க இருக்காங்க? எந்த பொதார்ல ஒளிச்சிட்டு இருக்காங்க? இல்ல எந்த நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஞானவேல பத்தி இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கூட யாருமே கேதர் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். முதல் மாரிய தூக்குனா அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு மாரிய தூக்குறதுக்கே எபிசோட்ஸ்ல 2 நாள் ஆயிடுச்சுங்க. மாரிய தூக்கி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில உண்மைய சொன்னவன், அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர தான் முதல் சொல்லப் போறான். அந்த ஃபோன் நம்பர் ஸ்விட்ச்ட் ஆஃப்ல இருக்கு அப்படின்றாங்க. நம்ம அர்ஜுன் ஏன் அந்த டாக்குமெண்ட்ட பார்க்காதே வந்துட்டாருன்னு தெரியல. அந்த ரிஜிஸ்டர் ஆன டாக்குமெண்ட்ட ஒரு 2 அடி குடுத்துட்டு அந்த ரிஜிஸ்டர்ல இருக்கிற டாக்குமெண்ட்ட அட்ரஸ் எடுத்து பார்த்திருந்தாருன்னா, கண்டிப்பா ஞானவேல் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம ரிஜிஸ்டர பிடிச்சு சாத்திட்டு ரோஜாவும் நானும் மறுபடியும் இங்க வருவோம். வரும்போது ரோஜாவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணியிருந்தா நம்ம ஞானவேலோட அட்ரஸ் கிடைச்சிருக்கும். அத மிஸ் பண்ணிட்டாரு நம்ம அர்ஜுன் அப்படின்னே சொல்லலாம். மறுபக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு? மறுபடியும் நம்ம அஸ்வின் ஒரு புதிய பிரச்சனைய கிளப்பிட்டு இருக்காங்க. இப்ப அஸ்வினால தான் இவ்ளோ பிரச்சனையும் உண்டாயிட்டு இருக்கு. அஸ்வின் மட்டும் அந்த வீட்ட விட்டு போகாம இருந்தா, இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் நம்ம அர்ஜுன் தேடிப்பாங்க. அதுவும் இல்லாத நம்ம ரோஜாவ கரிச்சு கொட்டுறதுக்காவது குறைஞ்சிருக்கும். ஆனா, அஸ்வின் எல்லார் மாரியும் கோச்சுன்னு போயிட்டு இருக்கிறதுனால, நம்ம கல்பனாம்மாவே ரோஜாவ பயங்கரமா எதிர்க்கிறாங்க. "நீ துரோகி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு நம்ம அன்னபூர்ணி பாட்டி ஏத்தி விடுறது, அன்னபூர்ணி பாட்டிய நம்ம அனு ஏத்தி விடுறது, இந்த மாரி விஷயமே தான் நடந்து போயிட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரம் நம்ப ஞானவேல நம்ம சந்திரகாந்தா மேடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 எபிசோட்ஸ்க்குள்ள ஞானவேல பிடிச்சு ஞானத்த கழட்டிட்டு போறாங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது அந்த சீன்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குங்க. பார்ப்போம்.